மிகவும் நல்ல மாலை வணக்கம். சகோதரி மரியா லூயிசா. எபிரேயர் 8:1 இல் கூறப்படுவது, யாரும் தமது அயலவருக்கோ யாரும் தமது சகோதரனுக்கோ கர்த்தரை அறிந்துகொள் என்று கற்பிக்க மாட்டார்கள். ஏனெனில் சிறியவனிலிருந்து பெரியவர் வரை எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள். மற்றுமொரு பகுதியில் எபேசியர் 4:1 இல் கூறப்படுவது, அவரே சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷ பரிச்சாரகராக, சிலரை மேய்ப்பர்களாகவும் ஆசிரியர்களாகவும் நியமித்தார். தயவு செய்து சகோதரி, இது எப்படி நிகழ்கிறது? நாம் தேவனால் எப்படி கற்பிக்கப்படுகிறோம்? இந்த எல்லோரும் என்பவர்கள் யார்? நாம்தானா அந்த தேவாலயம்? எல்லோரும் தேவனால் கற்பிக்கப்படுகிறோம் என்றால், ஆசிரியர்கள், சுவிசேஷ பரிச்சாரகர்கள், மேய்ப்பர்கள் இவர்கள் தேவைப்படுவதன் காரணம் என்ன? மேலும், சகோதரி, சுவிசேஷம் மற்றும் போதனை, ஒழுங்கு இரண்டும் ஒன்றேதா என்பதையும் தெளிவுபடுத்த முடியுமா? நன்றி, சகோதரி. சுவிசேஷமும் போதனையும் ஒன்றுதானா? சரி, இங்கு எபிரேயர் 8 இல் அந்த சகோதரர் வாசித்த எபிரேயர் 8:11 இல் கூறப்படுவது, இது தீர்க்கதரிசியாகிய எரேமியா கூறிய வார்த்தை. நான் நினைக்கிறேன் இதை தீர்க்கதரிசியாகிய எரேமியா தீர்க்கதரிசித்தார். அவர் எதிர்காலத்துக்காக தேவன் மக்களுக்கு இதை சொல்வார் என்று கூறுகிறார். யாரும் தமது அயலவருக்கோ யாரும் தமது சகோதரனுக்கோ. இது ஒரு மறுபடையுரைதான் அல்லவா? அயலவர் மற்றும் சகோதரன், இதுவே ஒரே பொருள். அது ஒரே நபர்தான். அயலவர் என்பது நம்முடன் மிக அருகில் இருப்பவர். யாரும் தமது அயலவருக்கு கற்பிக்க மாட்டார்கள் என்பது யாரும் தமது சகோதரனுக்கு கற்பிக்க மாட்டார்கள் என்பதற்கே ஒத்தது. அவர்கள் சொல்வது கர்த்தரை அறிந்து கொள் என்று. இங்கே அவர் கூறுவது தேவனை அறிதல் பற்றியது. தேவனுடைய போதனையை அறிதல் அல்ல, அது வேறுபட்டது. அவர் சொல்கிறார், ஏனெனில் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள். ஆம், எல்லோரும் தேவனை அறிந்து கொள்வார்கள். ஆனால் எல்லோரும் போதனையை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லது அதை பெறமாட்டார்கள். சிறியவனிலிருந்து பெரியவர் வரை. ஆம், ஏனெனில் நீங்கள் ஒரு 3, 4 அல்லது 5 வயது குழந்தையை நம்பிக்கையுடன் கேட்கிறீர்கள் என்றால், உண்மையான தேவாலயம் எது, உண்மையான தேவன் யார் என்று கேட்கிறீர்கள் என்றால், அந்த குழந்தை என்ன சொல்வது? அந்த குழந்தை முதலில் சொல்வது, எங்கள் தேவாலயமான எங்கள் மினிஸ்டீரியல் தேவாலயத்தில்தான் உண்மையான தேவன் இருக்கிறார், ஏனெனில் தேவன் எனக்கு கொடுத்தார் என்பதே. குழந்தைகளும் தீர்க்க தரிசனத்தை பெறுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், தேவன் எனக்கு ஏற்கனவே ஒரு வாக்குறுதியை அளித்தார். ஏனெனில் அந்த குழந்தை தீர்க்க தரிசனத்தினூடாக பெற்றிருக்கிறான். தேவன் அந்த வாக்குறுதிகளை அவருக்கு அளித்திருக்கிறார். இதை நம்மால் போதனை என்று அழைக்க முடியுமா? ஆனால் நாம் என்ன சொல்லலாம்? அந்த குழந்தை அல்லது சிறுமி ஏற்கனவே என்னை அறிவது போல் தேவன் இருப்பதை அறிகிறாரா? தேவன் பேசுகிறார், தேவன் வாக்குறுதி அளிக்கிறார் என்பதை அறிகிறாரா? தேவன் சக்தியுள்ளவர். அவர் வாக்குறுதிகள் அளிக்கிறார். அவர் தம்முடைய தேவாலயத்தில் வெளிப்படுகிறார், அதாவது அவருடைய பெற்றோர் செல்லும் இடத்தில் என்பதை அறிகிறாரா? இதைத்தான் அந்த குழந்தை அறிகிறான். ஏனெனில் இங்கே சொல்லப்படுவது, சிறியவனிலிருந்து பெரியவர் வரை அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள், தேவனை அறிந்து கொள்வார்கள் என்பதுதான். ஒரு நபர் முதன்முறையாக தேவாலயத்திற்கு வரும்பொழுது அவருக்கு தீர்க்க தரிசனம் வழங்கப்படுகிறது. தேவன் அந்த நபரிடம் அவரது இதயத்தின் ஆழங்களை, அவரது இரகசியங்களை பேசுகிறார். அந்த நபர் சொல்கிறார், இங்கேதே தேவன் இருக்கிறார், அல்லது எனக்காக ஜெபித்த இந்த நபருடனே தேவன் இருக்கிறார், இங்கேதே தேவன் இருக்கிறார். அங்கேதான் ஆரம்பமாகிறது. எதற்கு? தேவனை அறிந்து கொள்வதற்காக. தேவனை அறிந்து கொள்வதையே ஆரம்பிக்கிறார்கள். பின்னர் அவர் சொல்வார், அட, நான் ஒரு ஓவியத்தில் உள்ள தேவனைத்தான் அறிந்திருந்தேன், ஒரு சிலையிலோ உருவத்திலோ இருந்த தேவனைத்தான் அறிந்திருந்தேன். அதுதான் எனக்கு தெரிந்த தேவன். ஆனால் எனது தனிப்பட்ட வாழ்க்கையின் இரகசியங்களை மற்றொரு நபரின் வாயிலாக என்னிடம் பேசக்கூடிய தேவனை
நான் அறிந்திருக்கவே இல்லை. அது எனக்கு தேவனில் இருந்து தெரியாதது. அதனால்தான் ஒருவர் தேவனை அறிந்து கொள்வதை ஆரம்பிக்கிறார். ஆண்டவரை அறிதல் மற்றும் போதனையை அறிதல் என்பது மிகவும் வேறுபட்டது. ஏனெனில் ஆண்டவரின் போதனை கூட மனிதர்களுக்கே தேவனால் கற்பிக்கப்பட வேண்டியதுதான். நாம் நினைவு கூறலாம், அப்போஸ்தலராகிய பவுல் அவர் திருவிவிலியத்தில் அப்போஸ்தலர் நூலில் சொல்கிறார், அவர் சுமார் 2 ஆண்டுகள் பாலைவனத்தில் இருந்தார். அங்கே அவர் இருந்தார். அவர் சொல்கிறார், தேவன் அவருக்கு போதனையை வெளிப்படுத்தினார். அதனால் எபேசியர் 4:11 கூறப்படுவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷ பரிசாரகர்கள், மேய்ப்பர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரை கொண்டு வைத்தார். கிறிஸ்துவின் தேகத்தை கட்டி எழுப்புவதற்காக இவையெல்லாம் கூறப்படும் இடத்தில் எந்த முரண்பாடும் இல்லை. இங்கு கூறப்படுவது எல்லோரும் தேவனால் கற்பிக்கப்படுவார்கள் என்று. அதனுடனும் இது முரண்படுவதில்லை. ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் கீழ் மக்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை. தேவனை அறிந்திருந்தவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்லது சிம்சோன், கிதியோன் போன்ற சில நபர்கள் மட்டுமே. அவர்கள்தான் ஆண்டவரை அறிந்திருந்தவர்கள், மற்றவர்கள் அல்ல. மற்ற மக்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் மோசேயின் சட்டத்தை மட்டும் அறிந்திருந்தார்கள், ஆனால் தேவனை அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் யாராவது தேவனுடைய வெளிப்பாடுகளை கேட்டபோது அல்லது ஆண்டவரை பார்த்தபோது அவர்கள் பயந்து போய் கலங்கி அதிர்ந்து விடுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், இவர் யார்? நான் தான் யாருடன் பேசுகிறேன்? அப்போது ஆண்டவர் தம்மை பரிசுத்தமாக அறிமுகப்படுத்த வேண்டியதாயிருந்தது. ஏனெனில் அவர்கள் சந்தேகிக்கிறார்கள், இது யார்? எனக்கு எதிரே யார் இருக்கிறார் என்று. ஏனெனில் அந்த காலத்தில் தேவன் மனிதர்களுடன் வெளிப்படையாக செயல்படவில்லை. அவர் அவர்கள் அனைவருக்கும் மோசேயின் சட்டத்தை எழுத்தாகவே கொடுத்திருந்தார். அதனால்தான் ஆண்டவர் கூறினார், எதிர்காலத்தில். ஆண்டவர் தீர்க்கதரிசியின் வாயிலாக சொன்னார், எதிர்காலத்தில் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள். குழந்தையிலிருந்து முதியவர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார்கள். ஏனெனில் நான் அவர்களிடம் பேசப்போகிறேன். தீர்க்க தரிசனத்தின் வழியாகவும், தரிசனங்களின் மூலமும், கனவுகளின் மூலமும், ஆவிக்குரிய வரங்களின் மூலம் அவர்களிடம் பேசுவேன். அதனால ஆண்டவரின் வார்த்தை நிறைவேறியுள்ளது. ஆனால் இதை நம்மால் போதனை என்று அழைக்க முடியாது. ஏனெனில் போதனை என்பது ஏற்கனவே இன்னும் ஆழமானதொரு காரியம். அது தேவன் சில நபர்களுக்கு கொடுப்பது, அவர்கள் திறமை பெறுவதற்காகவும் பிறருக்கு கற்பிக்கவும். ஏனெனில் ஒருவர் தேவனை அறிந்து கொண்டு விட்டு அப்படியேதான் இருந்துவிட்டால் போதாது. அவர் தொடர்ந்து கற்க வேண்டும், ஆழமாக ஆராய்ந்து வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்வில் மேலும் மேலும் வளர வேண்டும், தொடர்ந்து தம்மை தயாரித்து கொள்ள வேண்டும், தேவனை அறிவதிலுள்ள பரிபூரணத்திற்கு செல்வதற்காக. அதேபோல் தேவனுடன் கொண்ட உறவில் ஒரு பரிபூரணத்தையும் அடைய வேண்டும். ஒருவர் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு அவர் ஆண்டவரை அறிவதிலும் பரிபூரணத்துக்கு வர முடியும். பழைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் பேசியது போல் ஆண்டவருடன் நேரடியாக முகமுகமாக பேசும் நிலைக்கு வர முடியும். இப்பொழுது நாமும் இன்றைய காலத்திலும் இந்த விஷயங்களை அடைய முடியும். ஆனால் அது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் மீது சார்ந்திருக்கிறது. இது நம் இதயத்தில் இருக்கிறதின் மீது சார்ந்திருக்கிறது. சரி,